ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி HEBக்கு போனோமா க்ரோசரி ஷாப்பிங்க்கு. உள்ளே போனால் கடையே சும்மா ஜேன்னு இருந்துச்சு. போன கொஞ்ச நேரத்துலேயே ஒரு சின்ன பவுலில் நிறைய ஃப்ரூட்ஸு சீஸ் எல்லாம் போட்டு கையில் கொடுத்துட்டாங்க. ஃப்ரீயாக சாப்பிடுங்க அப்படின்னு. என்ன தான் நடக்குதுன்னு அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு போய் பார்த்தா குழந்தைங்களுக்கு கேம்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க, நிறைய ஆக்டிவிட்டி எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க, நிறைய ஃபுட்டு சாம்பிளாக கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் போனது குக்கி டெக்கரேஷன் டேபிளுக்கு தான். அங்கே குழந்தைங்களுக்கு குக்கி கொடுத்து அவங்களுக்கு ஐசிங்கையும் கொடுத்து நம்மளே குக்கியை டெக்கரேட் பண்ணிக்கலாம், குழந்தைங்க அந்த குக்கியை சாப்பிட்டுக்கலாம். தீம் ரெட், ஒயிட் அண்ட் ப்ளூ. ஏன்னா இது 4th of Julyயோட செலிப்ரேஷன். 4th of July வரலை இன்னும். ஆனால் யூஎஸில் 4th of Julyயோட செலிப்ரேஷன் 1 week முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. 4th of July தாங்க யூஎஸோட இண்டிபெண்டன்ஸ் டே. யார்கிட்டேருந்து? அதுதாங்க நம்ம பிரிட்டன் கிட்டேருந்து தான். இன்றைக்கி தான், அதாவது 4th of July தான் யூஎஸ் டிக்ளேர் பண்ணிச்சு, இனிமேல் நம்ம காலனிஸ் கிடையாது, நம்ம இனிமேல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு. ஸோ இங்கே தான் இண்டிபெண்டன்ஸ் டே ரொம்ப 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 இவங்களுக்கு ஸ்பெஷல். யூஎஸில் இண்டிபெண்டன்ஸ் டே, அதாவது இந்த 4th of Julyக்கு ஒரு வாரம் முன்னாடியிலேருந்து எல்லாரும் ரெட், ஒயிட் அண்ட் ப்ளூவாக தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. எங்கே கடைக்கு போனாலும் ரெட், ஒயிட் அண்ட் ப்ளூ தான் தீமாக இருக்கும். ஏன் பாருங்களேன், இந்த குக்கி டெக்கரேட் பண்ணுறதுல கூட ரெட், ஒயிட் அண்ட் ப்ளூ தான். ஏன்னா அவங்களோட ஃப்ளாகில் இருக்கிறதுமே இந்த 3 கலர் தான், ரெட், ஒயிட் அண்ட் ப்ளூ. என் பொண்ணு என்னென்னமோ பண்ணி பார்த்தா ஃபைனலி எப்படியோ டெக்கரேட் பண்ணிட்டா. அவளுக்கு என்ன, குக்கி கிடச்சா போதுன்ற சந்தோஷத்தில் பண்ணிகிட்ருக்கா. ஸோ டிப்பிக்கலாக 4th of July ஒரு ஃபெட்ரல் ஹாலிடே. ஸோ இந்த வருஷம் சாட்டர்டே வரனால ஒரு நாள் லீவ் வேஸ்ட் ஆயிருமேன்ற நல்ல எண்ணத்தில் யூஎஸில் 3ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமையே எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆஃப் கொடுத்துட்டாங்க. நம்ம ஊரில் தீபாவளிக்கெல்லாம் பட்டாசு வெடிப்பாங்கள்ல, அதே மாதிரி தான் யூஎஸில் 4th of Julyக்கு பட்டாசு வெடிப்பாங்க. ஸோ இந்த 4th of Julyக்கு ஒரு மாதம் முன்னாடியிலேருந்தே இங்கே அங்கங்கே பட்டாசு கடையெல்லாம் உதிச்சு சின்ன சின்ன ஷெட்டில் பட்டாசு விற்றுட்ருப்பாங்க. நாங்களும் சில டைம் தீபாவளிக்கு எனிவே கிடைக்காதுல பட்டாசு, அதனால் இப்போவே வாங்கி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இங்கே 4th of Julyக்கு ஏதாச்சும் ஒரு காமனான ஒரு இடத்துல சிட்டி ஃபயர் ஒர்க் ஷோ நடத்தும். டிப்பிக்கலாக 8:30 மணி வரைக்கும் வெயில் இருக்கிறதுனால 9:30க்கு அப்புறம் தான் அது ஆரம்பிக்கும். நிறைய பேர் அந்த பார்க்கில் போய் உட்காந்துட்டு நைட்டு வான வேடிக்கை பார்த்துட்டு வருவாங்க. பயங்கர கூட்டமாக இருக்கும். நாங்கள் மிஸ் பண்ணதில்லை இது வரைக்கும், எல்லா வருஷமும் போயிருக்கோம். ஆனால் என்ன, ரொம்ப வெயில் இருக்குங்க இங்கே. அதனால் நைட் 8:30, 9 மணி வரைக்கும் ஹியூமிடிட்டி தாங்கவே முடியாது. அடுத்த சாம்பிள் இடத்துக்கு வந்தாச்சு. இவங்க நல்ல க்யூட்டாக கிராக்கர் மேலே ஏதோ ஒரு மீட் வச்சு அதுக்கு மேலே சீஸ் வச்சுட்டு ஏதோ ஒரு ஜெல்லி மாதிரி போட்டுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்களா. அப்போ அவங்கக்கிட்ட நான் கேட்டேன் இது என்ன மீட்டுன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க போர்க்குன்னு. அப்போ நான் சொன்னேன், ஓ போர்க்கான்றதுக்குள்ளே அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் நீங்கள் போர்க்கெல்லாம் சாப்பிட மாட்டீங்க உங்கள் கண்ட்ரி பீப்புள், அதனால் நான் போர்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு போர்க் இல்லாமல் செஞ்சு தரேன் அப்படின்ட்டு க்ளவ்ஸ் எல்லாம் கழட்டிட்டு பாவம் எனக்காக அவங்க தனியாக ஒரு பேட்சில் மீட் இல்லாமல் செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் கிளவுஸ் எல்லாம் கூட கழட்ட வேண்டாம். இல்ல நான் போன கிளவுஸ்ல வச்சு நாங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஊர்ல எல்லாம் சாப்பிட மாட்டீங்க, உங்க கல்ச்சரை உங்க நாட்டை எல்லாம் நான் ரொம்ப மதிக்கிறேன், ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன், அதனால உங்களுக்கு நான் போர்க் இல்லாம அதை தொடாம கண்டாமினேஷனே இல்லாம நான் உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொல்லி பாவம் இந்த லேடி ரொம்ப மரியாதையா ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்து நல்லா பேசினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இன்றைக்கி வாங்க என்னமோ 4 ஐட்டம் தாங்க. பட் இப்படி எல்லா இடத்துக்கும் போய் சாம்பிளாக வாங்கி சாப்பிட்டு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் வேறு சாப்பிட முடியாதது எல்லாத்தையும் எடுத்து கார்ட்டில் வச்சுக்கிட்டே இருக்கேன். அடுத்தது இந்த சார்கிட்ட போனால் இவர் வேறு ஏதோ சிப்ஸு, பிக்கிளு, பொட்டேட்டோன்னு ஏதோ ஸ்கூவர்லலாம் குத்தியெல்லாம் கொடுத்தாரு. அதையும் சரி எடுத்து ஒரு மூலையில் போய் நின்றுட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துருவோம். ஏன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது, எனிவே இடித்து தள்ளிட்டு போக முடியல. இதை சாப்பிட்டுட்டோன்னா மடமடன்னு அந்த 4 பொருளை மட்டும் எடுத்துகிட்டு ஓடிடலாம் அப்படின்ட்டு என் பொண்ணுக்கிட்ட ஒன்றா சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது நல்லா இருக்குது, ஐயோ இது நல்லா இல்லை அப்படின்னு. அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது ஒரு இடத்துக்கு போனப்போ கொஞ்சம் வைன் கொடுத்தாங்களா, அதையும் எடுத்து கொஞ்சமாக குடிச்சிட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன்னா திங்ஸை மட்டும் வாங்கிட்டு நீ கடைன்னு கிளம்பணும். ஏன்னா இதுக்கப்புறம் இந்தியன் ஸ்டோருக்கு வேறு போகணும். நமக்கு கிடைக்கிற இந்த 2 நாள் லீவில் க்ரோசரி கடையிலேயே உட்கார முடியாதுல, வீட்டில் வேறு 1008 வேலைக்கு மேலே தலைக்கு மேலே வேலை இருக்குதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு நிலைமை வேறு போயிட்டுருக்கா. சரி அப்படின்னு போயிட்டே இருக்கிறேன். திடீர்னு பார்த்தா ஒரு டேபிளில் கலர் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதை பார்த்த உடனே என் பொண்ணு, அம்மா எனக்கு கலர் பண்ணும் அப்படின்னாலா. அச்சோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அவளை அங்கே உட்கார வச்சு, சரிம்மா நீ கலர் பண்ணிக்கிட்டே இரு, அம்மா அப்படியே கடைக்குள்ளே போய் ஓடி எல்லா பொருளையும் வாங்கிட்டு இங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படி அவளை உட்கார வச்சுட்டு நான் போயிட்டு எனக்கு ஹேர் கலர் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் வேறு சில பொருட்கள் எல்லாம் கூட எடுத்துகிட்டு அப்படியே வரேன். இதுதான் நம்ம கண்ட்ரியோட நேஷ்னல் பேர்ட், அதாவது இந்த ஊரோட நேஷ்னல் பேர்ட் மொட்டை கழுகு.
பால்ட் ஈகிள்னு தான் இங்கே சொல்லுவாங்க. கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னு நினைக்கிறேன். அவங்களையும் பார்த்துட்டு அவங்களுக்கு ஹைஃபை எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் வந்து டீனேஜ் பசங்க, இந்த ஹை ஸ்கூலில் படிக்கிற பசங்க இன்றைக்கி ட்ரெஸ் அப் எல்லாம் பண்ணிக்கிட்டு இதெல்லாமே ஸ்டோர் வந்து இவங்களை இன்றைக்கி ஒரு நாளைக்கு வேலைக்கு எடுத்து சம்பளத்தோடு வச்சுருக்காங்க. ஸோ இந்த டேபிள் எல்லாம் செட் பண்ணி இந்த டேபிளில் குழந்தைங்களுக்கான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது எல்லாமே டீனேஜ் குழந்தைங்க தான். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப சிரித்த முகத்தோடு நல்லா பண்ணாங்க குழந்தைங்களுக்கு. இவங்க யூஎஸில் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குழந்தைங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். 16 வயசு ஆச்சுன்னா நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துட்டே இருக்கலாம். சம்மர் ஜாப், பார்ட் டைம் ஜாப், இந்த மாதிரி சீசனல் ஜாப்ஸ்னெல்லாம். ஸோ இந்த குழந்தைங்க எல்லாருமே ஹை ஸ்கூல் இல்லைனா காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்க தான். இப்போ லீவுன்றனால இந்த மாதிரி குட்டி குட்டி ஜாப்ஸ் எடுத்துகிட்டு பார்த்துட்ருக்காங்க வேலை. இதுக்கு ஹெச்இபி வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி அவர்லியாக பே பண்ணும். டெக்ஸஸில் மினிமம் பே வந்து $17 ஒரு ஹவருக்கு. அதாவது நீங்கள் எங்கே வேலை பார்த்தாலும் உங்களுக்கு $17 அவங்க கொடுத்தே ஆகணும். அதுதான் மினிமம் பேமெண்ட் ஃபார் ஆஸ்டின் ஸ்டேட். அப்படியே மாயாவை என் குழந்தைய உட்கார வச்சு நீ பெயிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்துட்டு இருந்தேன்னா அங்கே பார்த்தா இந்த காஸ்டியூம் எல்லாம் போட்ட ஆளுங்கெல்லாம் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து போமே அப்படின்னு எடுக்க போகும்போது தான் ஞாபகம் வந்துச்சு, சரி என் குழந்தைய கூட்டிகிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவள் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு இருந்தேன். பார்த்தா ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி அதையும் வாங்கி ஒரு பவுலில் சாப்பிட்டுக்கிட்டே போனேன்னா அவள் இடத்துக்கு போகிறதுக்குள்ளே என்ன சொல்கிறது, தீரலை ஐஸ்கிரீம். எனக்கு பின்ன ஐஸ்கிரீம் அவ்வளோ பிடிக்காது, ரொம்ப சில்லுன்னு இருக்கிறனால. அதனால் அவளுக்கு 2 வாயை ஊட்டிட்டு அவளையும் கூட்டிகிட்டு திருப்பி வந்துட்டு அவளுக்கும் ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வாங்கின பொருளெல்லாம் பில்லை கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். வெளியே நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் நான் வந்து இந்தியன் ஸ்டோருக்கு வேறு போகணும். அப்புறம் என்ன வாங்கினேன் ஹெச்இபிலேருந்துன்றதை நான் உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன். காரில் எல்லாத்தையும் லோட் பண்ணிவிட்டு இந்தியன் ஸ்டோருக்கு போயிட்டு 4 பொருள் தாங்க, அதை டக்குன்னு வாங்கினா. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா வீட்டு பக்கத்தில் ஓப்பன் ஆகிருக்கிற அந்த இந்தியன் ஸ்டோருக்கு வெளியே இப்போல்லாம் இளநீ கிடைக்குது. அதாவது ஒரிஜினல் இளநீங்க, இந்த கேனில் கிடைக்கிற கோகோனட் வாட்டர் கிடையாது. ஸோ அங்கே போனால் கண்டிப்பாக நானும் என் பொண்ணு ஒரு இளநீ குடிச்சிடுறோம் இப்போல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள். ஸோ இளநியை குடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வர வழியில் உங்களுக்கு இது காட்டலாம் தான். இது தாங்க எங்களோட மெயில் பாக்ஸு. எல்லாருக்கும் ஒரு நம்பர் அசைன்டு மெயில் பாக்ஸுங்க. என்னோடது நான் ஓப்பன் பண்ணப்போ எனக்கு இன்றைக்கி ஒரு பார்சல் வந்திருக்கு. ஸோ பார்சல் வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, பார்சல் நம்ம லெட்டருக்குள்ளே பத்தாதில் லெட்டர் பாக்ஸ்க்குள்ளே, அதனால கீழே ஒரு பெரிய இடம் இருக்கும், அதுக்குள்ளே பார்சலை வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு அந்த சாவியை நம்ம லெட்டர் பாக்ஸ்க்குள்ளே வச்சுருவாங்க. ஸோ நம்ம இப்போ லெட்டர் பாக்ஸ் எடுக்கும்போது உள்ளே எனக்கு சாவி இருந்துச்சு, அதை எடுத்துட்டு நான் இந்த கீழே இருக்கிற போர்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளேருந்து என் பார்சலை எடுத்துக்கிட்டேன். அந்த கீயை நம்ம அங்கேயே தொங்க விட்டுட்டா நாளைக்கு அந்த போஸ்ட்மேன் வரும்போது அந்த கீயை அந்த போஸ்ட்மேன் எடுத்துப்பாரு. அப்புறம் என்ன, இனி வீட்டுக்கு வந்துட்டு வாங்கின பொருளெல்லாம் எடுத்து நம்ம வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். நான் இன்றைக்கி ஹெச்இபிலேருந்து வாங்கினது இவ்வளோதாங்க. பால் வாங்கினேன், A2 மில்க்கு 1 கேன். அதுக்கப்புறம் கிரேப்ஸ் வாங்கினேன். அப்புறம் செரி வாங்கினேன், செரீஸ், ஃப்ரெஷ் செரீஸ். எனக்கு இந்த செரி ரொம்ப பிடிக்கும். இது இங்கே சீசனல் தான், ஸோ சில டைம் தான் கிடைக்கும், மற்ற டைம் கிடைக்கிற செரி டேஸ்ட்டாகவும் இருக்காது. அதுக்கப்புறம் தக்காளி வாங்கினேன். அப்புறம் வாங்கின தக்காளி, செரி, பால் எல்லாத்தையும் கொண்டு போய் மடமடன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அடுத்த விஷயம் என்ன வாங்கினேன்னு காட்டுறேன். அடுத்தது நான் வாங்கினது ஸ்ட்ராபெரி. நல்ல ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி கிடச்சிச்சு இந்த தடவை. ஸ்ட்ராபெரி அப்படி தாங்க, ஹிட் ஆர் மிஸ் தான். சில டைம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், சில டைம் நல்லாவே இருக்காது ஸ்ட்ராபெரிக்கு அப்புறம் நான் காமிக்க போகிறது 3 வெங்காயம், 4 ஆப்பிள், 2 ஹாலோபினியோ, அது ஒரு பச்சை மிளகா, மெக்சிகன் பச்சை மிளகா, அப்புறம் ஒரு டசன் முட்டை, அப்புறம் 3 பனானா கடையிலே ரொம்ப பழுத்து இருந்துச்சுங்க, அதனால தான் 3 வாங்கினேன். ஏன்னா இதுக்கு மேலே ஒரு ப்ரௌன் கலரில் டாட் பார்த்தா கூட 2 குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க. இவ்வளோ ஐட்டம் வாங்குறதுக்கு ஹெச்இபியில் நான் பே பண்ண அமௌண்ட் $47.49. அடுத்தது இந்தியன் ஸ்டோர். பாதி கட் பண்ண பப்பாயா. ஏன் பாதின்னு பார்க்குறீங்களா? ஏன்னா பப்பாயா நான் மட்டும் தாங்க சாப்பிடுவேன், என் 2 குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் 2 மஞ்சள் கலர் கேப்சிகம், 1 டப்பா தயிர், 1 கேன் கோகோனட் மில்க்கு, அப்புறம் கொஞ்சம் அவரைக்காய். இவ்வளோ தாங்க இந்த வாரத்துக்கு நான் ஷாப் பண்ணியிருக்கேன். 2 கொய்யாப்பழம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரை ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. பாய்.